வணக்கங்களே. தமிழக அரசு இன்று காலை வெளியிட்டுள்ள 6 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் அறிவிப்பு, புனித வெள்ளி வார விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 28/3/2024 அதாவது வியாழக்கிழமை அன்று 505 பேருந்துகளும், 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 300 பேருந்துகளும், 30ஆம் தேதி சனிக்கிழமை 345 பேருந்துகளும், சென்னை கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 28, 29, 30ஆம் தேதி மொத்தம் 120 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டும் உள்ளது. இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என கூறியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, தவிர்க்க முடியாத சில காரணங்களால் சென்னையில் பல இடங்களில் ஆவின் பால் விநியோகம் தாமதமாக வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆவின் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரம்பூர், அண்ணாநகர், அயனாவரம், வில்லிவாக்கம், கொரட்டூர், மயிலாப்பூர், வேளச்சேரி, தாம்பரம் மற்றும் அடையார் பகுதிகளில் பால் விநியோகம் ஒரு சில மணி நேரம் தாமதமாக விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், இருப்பினும் சீரான பால் விநியோகத்தை மேற்கொள்ள ஆவின் நிர்வாகம் போர்க்கால நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் நேற்று தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு 9,26,000 பேர் பதிவு செய்திருந்த நிலையில் 17,633 பேர் தேர்வு எழுத வரவில்லை என தகவல்கள் தெரிவித்துள்ளன. 10ஆம் வகுப்பு தேர்வு நேற்று தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடக்கும். இந்த தேர்வில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 12,616 பள்ளிகளை சேர்ந்த 9,10,000 மாணவ மாணவியர் பங்கேற்கவும் உள்ளனர். இவர்களில் 4,57,525 பேர் ஆண்கள் என்றும், 4,52,498 பேர் பெண்கள் என்றும், மாற்றுப்பாலினத்தவர் ஒருவர் என்றும், இவர்களை தவிர தனி தேர்வர்களாக 28,827 பேரும் இந்த தேர்வில் பங்கேற்கிறார்கள். 3,350 பேர் கொண்ட பறக்கும் படையும் இதற்காக அமைக்கப்பட்டும் உள்ளது. நான்காவது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் 6 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட், சேலம், நாமக்கலில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட், தருமபுரி, கரூர், திருப்பத்தூர், மதுரை நகர் பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. ஐந்தாவது அறிவிப்பு, பொதுமக்களின் நலன் கருதி சொத்து வரி, தொழில் வரி மற்றும் நிறும வரி செலுத்துவதற்காகவும் தொழில் உரிமம் புதுப்பிப்பதாகவும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு வருவாய்த்துறையானது 29/3/2024 வெள்ளிக்கிழமை மற்றும் 30ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய பொது விடுமுறை நாட்களிலும் இயங்கும் எனவும், எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கூடுதல் தலைமைச் செயலாளரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். கடைசியாக 6வது அறிவிப்பு, வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனங்களுக்கு உத்தரவிட தொழிலாளர் நல ஆணையத்திற்கு மாநில தேர்தல் ஆணையம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. தேர்தல் அதிகாரிகளுக்கு அரசியல் கட்சிகள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் சத்யபிரதா சாஹூ வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்திருக்கிறார்.